தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்களுடைய நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற புத்தகத்திலிருந்து நாட்டுப்புற கலைகளும் கைவினைப் பொருட்களும் என்ற தலைப்பை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வரிசையாக பதிவிடலாம் என்று நினைத்தேன். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த தலைப்பில் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் இதனை பதிவிடுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுப்புற கலைகளும் கைவினைப் பொருட்களும். மனிதனுக்கு இயல்பாக தோன்றுகின்ற உணர்வு கலை உணர்வு. இயல்பாக தோன்றி இயற்கையோடு இயைந்து உணர்ச்சிகளின் உறைவிடமாய் மக்களை களிப்படையச் செய்யும் கலைகளை நாட்டுப்புற கலைகள் எனலாம். பண்டை காலத்தில் மனிதன் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தி பல கலைகளை உருவாக்கி மகிழ்ந்தான். மனமகிழ்ச்சி ஒன்றே முக்கிய நோக்கமாக இருந்தது. மனித உணர்வுகளுக்கு கலைகள் வடிகாலாக இருந்தன. உணர்ச்சியின் வெளியீடாக கலைகள் இருந்ததினால் கால வெள்ளத்தை கடந்து நின்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான். மனிதன் இல்லையா? நாட்டுப்புற கலைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற மக்களின் ஜீவ ஊற்றாகும். நாட்டுப்புற மக்களது வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. இதனைத்தான் ஜஸ்லின் தமிஜா அவர்கள் நாட்டுப்புற கலைகளும் கைவினை பொருட்களும் நம் வாழ்வோடு இணைந்து விட்டன அப்படின்னு சொல்கிறார். அதோட திரும்ப என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நம்முடைய இல்லங்களிலும் திருவிழாக்களிலும் சடங்குகளிலும் அழகுணர்ச்சியுடன் சாதி மத பேதமின்றி காணப்படுகின்றன அப்படின்னும் ஜஸ்லின் தமிஜா சொல்கிறார். 2 கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாட்டுப்புற கலைகளும் கைவினைப் பொருட்களும் நம் வாழ்வோடு இணைந்து விட்டன. நம்முடைய இல்லங்களிலும் திருவிழாக்களிலும் சடங்குகளிலும் அழகுணர்ச்சியுடன் ஜாதி மத பேதமின்றி காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறார் ஜஸ்லின் தமிஜா. இயற்கை அறிவும் ஆழ்ந்த உணர்ச்சியும் எளிமையும் நேரடித்தன்மையும் இக்கலைகளில் மறைந்திருக்கின்றன. உணர்ச்சி பெருக்கின் மொத்த விளைவையும் அதை சரளமாக விளக்குகின்ற தன்மையும் காணலாம். இதில் இந்த நாட்டுப்புற கலைகளில் இல்லையா? சரி, இயற்கையோடு இயைந்த கலைகள் சமயத்துடனும் பின்னர் சமூகத்துடனும் இணைந்து காணப்படுகின்றன. அழகு உணர்ச்சி இக்கலைகளில் பிரதிபலிக்கின்றது. நாட்டுப்புற மக்களின் அழகியல் உணர்வுகளின் மையமாக இக்கலைகள் விளங்குகின்றன. இக்கலைகள் ஐம்புலன்களையும் ஈர்த்து மக்களது கவலையை போக்கி நாட்டின் செல்வமாக இலங்குகின்றன. இந்தியா கிராமங்களில்தான் வாழ்கிறது என காந்தியடிகள் கூறியது போல இக்கலைகளும் நாட்டுப்புறங்களில்தான் வாழ்கின்றன என கூறலாம். கலைகளின் வளர்ச்சி நிலையை 3 பிரிவாக கொள்ளலாம். எதெல்லாம் பாருங்கள். 1 தொன்மைக்கலை, 2 நாட்டுப்புறக்கலை, 3 செம்மைக்கலை. தொன்மைக்கலை, நாட்டுப்புறக்கலை, செம்மைக்கலை. தொன்மைக்கலையை பழங்குடி மக்களிடையும் நாட்டுப்புற கலையை நாட்டுப்புற மக்களிடையும் செம்மைக்கலையை உயர்குடி மக்களிடையும் காணலாம். இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த காலத்தில் தொன்மைக்கலை தோன்றியிருக்க வேண்டும். இயற்கையே தூண்டுகோலாக கொண்டிருக்க வேண்டும். நாகர் கோண்டியின மக்களின் நடனம் காட்டிலுள்ள அபாயங்களை குறிக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. அதாவது நாகர் கோண்டு இந்த மக்களுடைய நடனம் எதை குறிப்பிடுகிறதா? காட்டிலுள்ள அபாயங்களை குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது. சௌராஷ்டிர மீனவர்களின் நடனம் ஆரவாரிக்கும் கடலை குறிப்பிடுவதாக உள்ளது. யாருடைய நடனம்? சௌராஷ்டிர மீனவர்களின் நடனம் ஆரவாரிக்கும் கடலையும். அடுத்து சமவெளி மக்களது நடனம் இயற்கையின் அமைதியும் குறிக்கிறது. இதில் பாருங்க 3 விஷயங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நாகர் கோண்டியின மக்கள் நடனம் எதை குறிக்கிறது? காட்டிலுள்ள அபாயங்களை குறிக்கிறது. சௌராஷ்டிர மீனவர் நடனம் ஆரவாரிக்கும் கடலை குறிக்கிறது. சமவெளி மக்களது நடனம் இயற்கையின் அமைதியை குறிக்கிறது. நடனங்கள் தட்பவெப்ப நிலைக்கேற்ப மாற்றமடைகின்றன. பழங்குடி மக்களிடையே காணப்படும் நடனம் வீர நடனமாகும். இயற்கை சூழலில் எழுந்த கலைகள் இன்பத்தை அடிப்படையாக கொண்டு தோன்றியிருக்க வேண்டும். பின்னர் சமய அடிப்படையில் கலைகள் வளர்ச்சி பெற்றன. புனிதத்தையும் பேராற்றலையும் அடிப்படையாக கொண்டு பல நாட்டுப்புற கலைகள் தோன்றியுள்ளன. ஆரம்ப காலத்தில் கெட்ட ஆவியினின்று காப்பாற்ற தெய்வங்களை வேண்ட பல கலைகள் தோன்றியிருக்க வேண்டும். எனவே தான் கலைகளை சமூக சார்பு கலைகள் சமய சார்பு கலைகள் என பிரிக்கின்றன. சமூக கலைகள் உழைப்பின் பலன், காதல், சமூக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டவை. சமூகவியல் பேரறிஞர் சொரகின் அவர்களும் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். கலைகள் சமயம், அதாவது கலைகள் எப்படி அப்படிங்கிறத ஒரு கருத்து சொல்கிறார். சமயம், மந்திரம், ஏனைய செயற்பாடுகள் ஆகியவற்றிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார் சொரகின் இல்லையா? சமூகவியல் பேரறிஞர் சொரகின். அதாவது கலைகள் மந்திரம் இதிலிருந்து வேறுபடுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறார். அழகியல் கூறுகள் விவசாயம் உட்பட பல தொழில்களிலும் ஊடுருவதாகவும் சமய கலாச்சார அம்சங்களிலிருந்து பிரிக்க முடியாததாகவும் கலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்.
வீரக்கலைகள் அனைத்தும் சமூக சார்பு கலையின் பார்ப்படும். வீரக்கலைகள் அனைத்தும் சமூக சார்பு கலையின் பார்ப்படும். சமய சார்பு கிடையாது, சமூக சார்பு கலையின் பார்ப்படும். எது? வீரக்கலைகள். சமூக வாழ்க்கை, நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை விளக்கும் தன்மையுடையனவாக நாட்டுப்புற கலைகள் விளங்குகின்றன. தொன்மை கலையின் கூறுகளை நாட்டுப்புற கலையிலும், நாட்டுப்புற கலையின் கூறுகளை செவ்விய கலையிலும் காண முடியும். நாட்டுப்புற கலை நாட்டுப்புற மக்களின் கலையாகும். இதனை உழைப்போர் கலை என்றும் கூறுவர். நாட்டுப்புற கலை நாட்டுப்புற மக்களின் கலையாகும். இதனை உழைப்போர் கலை என்றும் கூறுவர். இக்கலை கிராம தெய்வ வழிபாட்டுடன், அதாவது கிராமத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறத குறிப்பிட்டுள்ளார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் கற்பகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.